அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மின்சார கட்டணம் தொடர்பான முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே பொதுமக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய குழப்பமும் பரபரப்பும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. குறிப்பாக வழக்கமாக 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபான்னு பல இது வந்துட்டு இருந்த அந்த கரண்ட் பில் அப்படிங்கிறது திடீர்னு பல ஆயிரக்கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நுகர்வோர் நிறைய புகார் அப்படிங்கிறது தெரிவிச்சிட்ருக்காங்க. இதுக்கிடையில் அதிகமாக மின் கட்டணம் வந்த வீடுகளில் நேரடியாக ஆய்வு செய்ய மின்வாரியம் அப்படிங்கிறது நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நீங்கள் கேட்க போகிறீங்க. 90 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் தொடர்பாக மின்வாரியம் முக்கியமான நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது வீடு வச்சுருக்கீங்க, பழைய வீடு வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஊரில் கிராமப்புறங்களில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ரொம்ப நாள் பயன்படுத்தலை, அந்த கரண்ட் அப்படியே இருக்குது, 90 நாட்களுக்கு மேலே அப்படியே இருக்குது அப்படின்னா அதில் சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அதுக்கான முக்கிய நடவடிக்கையை அரசு எடுத்துகிட்ருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்னொரு பக்கம் வீட்டில் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அரசு மானியம் தொடர்பான விஷயங்களையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் மின் கட்டணம் தொடர்பாக ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, அதிகமாக பணம் கட்டியவங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த பில்லை கழிச்சுக்குவாங்களா மாட்டாங்களா, இல்லை அப்படின்னா இது இன்னுமே தொடருமா, இதை பற்றின விஷயங்கள் மின்சாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் யார் வீட்லேயுமே கரண்ட் பில் இல்லாமல் இருக்காது. குறிப்பாக உங்கள் வீட்டில் அதிகமாக வருதுன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜூலை மாதத்தில் மின் கட்டணம் அப்படிங்கிறது கணக்கிடுறப்ப தமிழகம் முழுவதுமே சுமார் 3,70,000 நுகர்வோர்களுக்கு அந்த வீடுகளுக்கு கடந்த மே மாதத்தை ஒப்பிடுறப்ப அதிகமான மின் கட்டணம் அப்படிங்கிறது வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்தது. இது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். பலர் நான் வழக்கமாக இவ்வளவு தான் மின்சாரம் பயன்படுத்துவேன், ஆனால் இந்த முறை ஏன் இவ்வளவு அதிகமாக பில் வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புகார்கள் மின்வாரியத்துடைய கவனத்துக்கு போகிறப்ப இதையடுத்து இந்த 3,70,000 மின் இணைப்புகள் தொடர்பாக நேரடி ஆய்வு அப்படிங்கிறது மேற்கொள்ள மின்வாரிய நிர்வாக இயக்குனர் உத்தரவிட்டார். தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மின் கட்டணம் ஏன் அதிகமாக வருது, அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அறிக்கை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியும் உத்தரவிட்டாங்க. இந்த ஆய்வு பணிகளை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்களுடைய வீட்டுக்கு வழக்கத்தை விட அதிகமாக மின் கட்டணம் வந்துருந்துச்சு அப்படின்னா உடனடியாக பதற்றப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீட்டர் ரீடிங் சரியாக எடுக்கப்படாததா, இல்லைன்னா மின் பயன்பாடு சரியாக கணக்கிடப்படாததா, பில்லிங் முறையில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டிருக்குமா, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆய்வில் பார்க்கப்பட்டு வருது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா மின்கட்டணம் அதிகமாக வர்றது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் ஏற்கனவே ஒரு சில விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இது மாதிரி மின்சார பில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதிக மின்கட்டணம் தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளதாகவும், ஒருவர் கூடுதலாக மின்கட்டணம் செலுத்தியிருந்தாரு அப்படின்னா அந்த தொகை அடுத்த மாத கணக்கில் அவருடைய மின்கட்டண சுழற்சியில் கழிக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் மின் பயன்பாட்டை முறையாக கணக்கிட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வர்றதாகவும் அமைச்சர் கூறியிருந்தார். இதனால் அதிகமாக பில் வந்தவங்க தங்களுடைய பழைய பில், தற்போதைய பில் அண்ட் மீட்டர் ரீடிங் இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆண்டு மின் கட்டணம் உயருமா அப்படிங்கிறது தான். இது குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது எழுந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு மின்வாரியத்தோடைய நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்ட போது இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் CDR நிர்மல்குமார் அப்படின்றவங்க தெரிவிச்சிருந்தாங்க. மின்வாரியத்திற்கு மிகப்பெரிய அளவில் கடன் இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் மின்சார உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதாகவும் அமைச்சர் அந்த நேரத்தில் தெரிவிச்சிருந்தார். அதனால் தற்போது ஒரு வீட்டுக்கு அதிகமாக பில் வந்துருச்சு என்பதற்காக அனைவருக்கும் மின் கட்டணம் புதிதாக உயர்த்தப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அப்படின்னு நீங்களா முடிவுக்கு வராதிங்க. அதிக பில் தொடர்பான கணக்கீடு அண்ட் மீட்டர் பிரச்சனைகளை தனியாகவே பார்க்கப்படுது. தனியாகவே இதுக்காக நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க. அடுத்தது 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது இலவசமாக கொடுக்கிறது.
தமிழ்நாட்டில் புதிய அரசுடைய முக்கியமான அறிவிப்புகளை ஒன்றாக கருதப்படுறது தான் இந்த வீட்டு மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள வேணும். 500 யூனிட் வரம்புக்குள்ளே இருக்கும் வீட்டு மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற நடைமுறை தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக அந்த வரம்புக்குள்ளே பயன்படுத்தப்படும் மொத்த மின்சாரத்தில் குறிப்பிட்ட 200 யூனிட்டுகளுக்கு கட்டணம் இல்லாமலும் மீத இருக்கக்கூடிய யூனிட்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும், நார்மலாக வசூலிக்கப்படக்கூடிய அந்த கணக்கின்படி கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. உதாரணமாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 2 மாத கட்டண சுழற்சியில் ஒரு குடும்பம் 500 யூனிட் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே இலவசமாக அவங்களுக்கு 200 யூனிட் கழிக்கப்பட்டு மீத இருக்கக்கூடிய 300 யூனிட்டுக்கு பயன்பாட்டுக்குரிய கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதன் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் 500 யூனிட் முழுசுமே இலவசம் அப்படின்னு யாரும் தவறாக நினச்சிக்கிறாதீங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் மின் இணைப்பு பயன்படுத்தாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இது தொடர்பான தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 90 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கண்டறிஞ்சு அவற்றை ரத்து செய்கிறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது மின் வாரியம் மேற்கொண்டு வருது. இதுக்கான திட்டங்களும் வகுத்திருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 90 நாட்கள் வீடு பூட்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே அடுத்த நாளே மின்சாரத்தை வெற்றிடுவாங்க, அதாவது கட் பண்ணிடுவாங்க அப்படின்னா அர்த்தம் கிடையாது. மின்வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதலின்படி நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத இணைப்புகளை முதல்ல சம்மந்தப்பட்ட பகுதி மின் ஊழியர்கள் ஆய்வு செய்து உறுதிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் இணைப்பை ரத்து செய்கிறதுக்கு முன்பு நுகர்வோருக்கு எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் இல்லை அப்படின்னா எழுத்து வடிவிலான ஒரு லெட்டர் கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகவலை தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மின் இணைப்பை துண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீட்டர் அகற்றப்பட்டு அந்த இணைப்பு கணக்குகள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு இறுதி பில் அப்படிங்கிறது தயாரிக்கப்படும். நிலுவைத் தொகை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கழித்த பிறகே மீதமுள்ள டெபாசிட் தொகை அப்படிங்கிறது நுகர்வோருக்கு திருப்பி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இல்லாத மின் கணக்குகளை நீக்கிறதும் மின்வாரியத்தின் வருவாய் இழப்பை குறைக்கிறது தான் இதோடைய மெயின் தீம் அப்படிங்கிறதே. வெளியுள்ள நீண்ட நாளாக நீங்கள் பூட்டி வச்சிருக்கக்கூடிய வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த மின் இணைப்பு இன்னும் தேவையா அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட மின்வாரிய அலுவலகத்தில் சரிபார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் பில் தொடர்பான இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு குறிப்பாக மத்திய கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மெயினான ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் சோலார் பேனல் அப்படிங்கிறது. தொடர்ந்து அதிகமாக மின்கட்டணம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே வீட்டுடைய மாடியில் ரூஃப் டாப் சோலார் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் யோசிச்சும் வச்சுக்கலாம். மத்திய அரசுடைய பிஎம் சூரிய கார் திட்டத்துடைய கீழே வீடுகளில் ரூஃப் டாப் சோலார் அமைக்க மானியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்னா 1 கிலோவாட் அப்படின்றத அமைக்கிறதுக்கு 30,000 வரை மானியம் கொடுத்துட்ருக்காங்க. 2 கிலோவாட் அமைப்புக்கு 60,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. 3 கிலோவாட் அல்லது அதுக்கு மேலே அமைப்புக்கு அதிகபட்சமாக 78,000 வரைக்கும் மத்திய அரசு மானியம் கொடுக்குது. தமிழ்நாட்டில் இதுக்காக யூனிஃபைடு ஆன்லைன் சோலார் ரூஃப் டாப் போர்ட்டல் மூலமா விண்ணப்பிக்கும் வசதியும் இருக்குது. டிஎன்பிடிசிஎல் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் பிஎம் சூரிய கார் திட்டத்தின் கீழே சப்சிடியுடன் ரூஃப் டாப் சோலார் விண்ணப்பிக்க வசதி அப்படிங்கிறதும் இருக்குது. மறக்காமல் வேணுங்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இதனால் சோலார் அமைக்க விரும்புவங்க அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலியமாக விண்ணப்பித்து அங்கீகரிக்கப்பட்ட வெண்டாரை நீங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இதுதான் இதை பற்றின முழு விளக்கம் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த மாதம் வழக்கத்தை விட அதிகமாக மின்கட்டணம் வந்திருக்குது அப்படின்னா உடனடியாக பதற்றப்படாமல் உங்களுடைய முந்தைய பில், தற்போதைய பில் அண்ட் மீட்டர் ரீடிங் இது எல்லாத்தையுமே சரி பாருங்கள். கூடுதலாக தொகை செலுத்தி இருந்தீங்க அப்படின்னா அந்த தொகை அடுத்த பில்லில் கழிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் மின்வாரியத்தில் இதுக்கான உறுதியான சான்றுகளை கொடுத்து நீங்கள் இதை உறுதி செஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் பில் கணக்குகளை கொடுத்து நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 90 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வீட்டு இணைப்புகள் அப்படிங்கிறது துண்டிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான அரசு அங்கீகரிக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு துண்டிக்கப்படும். உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் எப்படியும் அவங்களாம் இணைப்புகளை துண்டிக்க மாட்டாங்க. அதனால் இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோலார் பேனல் அப்படிங்கிறது மத்திய அரசு மானிய தொகையில் கொடுத்துட்ருக்கு. வேணுங்கிறவங்க இந்த சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான வருஷத்துக்கு தேவையான அனைத்து கரண்ட்டுமே நீங்களே இதில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதை விட கவர்மெண்ட்டுக்கு நீங்களும் சேல்ஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.